யூடியூப் உலகத்துல கொட்டி கிடக்கக்கூடிய பொய்கள் அப்படின்னு நீங்க வருஷப்படுத்தினீங்கன்னா திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் நிறைய இருக்கும். அளவெடுத்து செஞ்ச மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா வேலைகளுக்கும் ஏத்தாப்புல அவன் ஒரு மஞ்சப்பை தச்சு வச்சிருப்பான். திராவிட இயக்கம் எழுதி வளர்ந்த இயக்கம் மட்டுமல்ல, எழுதி 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 நம்ம எல்லாம் வளர்த்தெடுத்த இயக்கம். அந்த நன்றி கடனுக்காக தான் நம்ம எல்லாம் இங்க நினைவு. இப்படி சமஸ்கிருத நடையில் இருந்த மேடை பேச்சுக்களை தூய தமிழ் நடைக்கு அண்ணா மாத்துறாரு. அக்ராசனாதிபதி அப்படிம்பாங்க, என்னன்னு தெரியுமா? பேரவை தலைவர். பிரேரம் அப்படிம்பாங்க, அமெண்ட்மெண்ட். இப்படி வார்த்தைகளே புரியாம இருந்தது. சட்டப்பேரவைக்குள்ள இப்படி பேசிட்டு இருந்தாங்க. இதை அண்ணா மாத்துறாரு. ஏன் லாங்குவேஜை மாத்துறாரு? அப்பதான் மக்கள்கிட்ட போய் சேரணும். எங்களுக்கு மாநில சுயாட்சிக்கும் அவ்வளவு இணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருந்து சொல்லுவாங்க. இந்த தீர்மானம் போடும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க? அண்ணா மாநில சுயாட்சியை கேட்கலன்ட்டாங்க. ஏன் அவரை தந்தை பெரியாருங்கிறோம்? ஏன் தந்தை பெரியார்னா, என்றைக்காவது உங்கள் தந்தை உங்களிடம் ஏதாவது எதிர்பார்த்திருக்கிறாரா? உலகத்திலேயே மக்களிடம் எதிர்பார்க்காமல் கடைசி வரை தன்னிடம் இருப்பதை மட்டுமே மக்களுக்கு கொடுத்து 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 செத்த ஒரு தலைவன் இருக்காருன்னா தலைவர் பெரியார் மட்டும்தான். வட இந்திய மாநிலங்கள்ல இருந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போறவன் ஃபுல்லா குப்தா, சர்மா, பாண்டேன், பார்ப்பனரா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஃபாரின்ல வேலை பார்க்கறவங்க பாருங்க, குப்புசாமி இருப்பாரு, கருப்பசாமி இருப்பாரு. எல்லா சாதியிலிருந்தும் முன்னேறி இருப்பாரு. தமிழ்நாட்டினுடைய தனித்துவம் இதையெல்லாம் இங்க சாதிக்கப்பட்டிருக்கு, நடந்திருக்குன்னா இந்த திராவிட இயக்கம் எழுதி 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 சாதித்தது. திமுக இளைஞரணி நடத்திய இளம் பேச்சாளர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம். யூடியூப் தளத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இந்திரகுமார் தேரடி, மில்டன் மற்றும் எழுதி வளர்ந்த இயக்கம் குறித்து டான் அசோக் ஆகியோர் ஆற்றிய உரைகள் இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில்.